கணவன் மனைவிக்குள்ள மட்டுமா சுயமரியாதை வேண்டாமா? ஓகே. அதுதான் சுயம் வரம். கண்டிப்பாக சார். சுயமரியாதை அங்கே இல்லாமல் இருந்தால் சுயம் வரம் அது. அதே அங்கே மரியாதை தேவைப்பட்டால் அது கொள்கை வெளியில் வந்துடும். ஓகே. இது ஒன்று. ஆனால் கல்யாண வாழ்க்கைக்கு மனப்பொருத்தம் இருந்தால் கல்யாணம் பண்ணலாம். இது நல்லா தெரிஞ்சுங்க. மனப்பொருத்தம் இல்லைன்னா எத்தனை பொருத்தம் இருந்தாலும் அது செட் ஆகாது. சரி, மனப்பொருத்தம் இருந்தாமல் கல்யாணம் பண்ணியாச்சு சார். இப்போ அவங்களை என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையின் மீது அன்பு கொண்டு அந்த இடத்துல அந்த குழந்தை வரமாக இருந்து அந்த சுயம்பரம் நல்லாயிருக்கும். குழந்தை மேலே அவங்களுக்குள்ள அட்ராக்ஷன் நல்லாயிருக்கும். ஆனால் ஜோதிட ரீதியாக கல்யாணம் எங்கெல்லாம் தடைப்படுது அப்படின்னு கேட்டால், சில பேர் இந்த 10 பொருத்தம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணுவாங்க. சார் 8 பொருத்தம் இருக்குங்கன்னா 8 பொருத்தம்லாம் வேணாங்க, அது 8 நல்லா இல்லை அப்படின்வாங்க. இதெல்லாம் அபத்தமான வார்த்தை. ஓகே. இப்போ சிலர்லாம் 5 பொருத்தம் 5ஏ வேண்டாமா. ஓப்பனாக சொல்லப்போனால் பொருத்தத்தில் ராசி கட்டத்தில் லக்னத்துக்கு 2வது இடம், லக்னத்துக்கு 7வது இடம், 8வது இடம் நல்லா இருந்தது, சுத்தமாக இருந்தது, அதில் நல்ல கிரகங்கள் அமர்ந்திருந்தால் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம்.